மார்னிங். ஹாய். மார்னிங் என்ன சார். பண்றீங்க? ஸ்டாக் லிஸ்ட் எடுக்கிறேன் சார். நானே சொல்லணும்னு நினைச்சேன். வெரி குட் குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். ஹாய். ஹாய். என்ன நேத்து லீவா? ஆமா ஃப்ரெண்ட் கல்யாணம். அப்படியா? கேரி ஆன். குட் மார்னிங் பாஸ்கர். யா குட் மார்னிங். என்ன வேலையில் மூழ்கிட்டீங்க போல இருக்கு? ஆமாம் சார். ஹே குட் இயர். அதுக்குள்ளே இவ்வளோ ஈஸியாக வேலையை கேட்சப் பண்ணிக்கிட்டீங்க? எனக்கு எல்லாமே கிளியராக தெரியுது சார். ரொம்ப ஈஸியாக என்னால் எல்லாம் மேனேஜ் பண்ண முடியும். ஃபைன், தட்ஸ் வெரி குட். பாஸ்கர், நான் நாளையிலேருந்து ஒரு 10 நாளைக்கு ஆஃபீஸ் வரமாட்டேன். நீங்கள் தனியாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவீங்களா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பார்த்துக்கிறேன் சார். ஐயோ, அந்த ஒரு வார்த்தை போதும். நான் ஏன் ஆஃபீஸ்க்கு லீவ் போடுறேன் தெரியுமா? எனக்கு கல்யாணம் பாஸ்கர். தெரியும். தெரியுமா? எப்படி? உங்கள் மேரேஜ் இன்விடேஷன் பார்த்தேன். தச்சே இல்லை. அந்த இன்விடேஷனில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. அதில் போட்டிருக்கிற பொண்ணை சில சூழ்நிலைகள் காரணமாக என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியல. நான் இப்போ யாரை கல்யாணம் பண்ண போகிறேன் தெரியுமா? ஆனந்தி. உங்கள் ஒய்ஃபோட சிஸ்டர் ஆனந்தி பாஸ்கர். என்ன அமைதியாயிட்டீங்க? நத்திங். இது வரைக்கும் எப்படியோ, இனிமே நம்ம உறவுக்காரங்களாயிட்டோம். என் மேலே ஏதாவது பழைய கோபதாபங்கள் இருந்தால் அதெல்லாம் இமீடியட்டாக மறந்துடுங்க. உங்களை நான் வீட்டுக்கு வந்து முறையாக இன்வைட் பண்ணுறேன். நீங்களாம் இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும். ஓகே? சரி. ஆல் ரைட், I'll take leave. ஓகே ஓகே விஜய், நான் கிளம்புறேன். நிச்சயமாக கல்யாணத்துக்கு வரணும், ஃபேமிலியோட வரணும். கண்டிப்பா வந்துரும். ஓகே, காரணம் எதுவும் சொல்லக்கூடாது. நிச்சயமா வரும். வாழ்த்துக்கள் சார். நீங்க வந்துருங்க. கண்டிப்பா வரேன் சார். கங்க்ராச்சுலேஷன் சார். அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ ராஜேஷ். Congratulations, sir. அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்துடாதீங்க. ஏதாவது ஒண்ணுனா தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் பாஸ்கர் சாருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா புதுசாக ஜாயின் பண்ணிருக்காருல. ஓகே மட்டுமா? சரி சார். நிச்சயம் வரீங்க எல்லாரும். கண்டிப்பா வந்துரும். யாருமே என்ன டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே சார். ஓகே பை. இது வந்துருங்க. அப்பா பசிக்குதுப்பா. இருமா, ஒரே ஒரு நிமிஷமா கொண்டு வரேன். அப்பா பசிக்குதுப்பா. ஏய், ஏண்டி பிச்சைக்காரி மாதிரி கத்திட்டு இருக்க? ஆமா, உனக்கு மட்டும் எங்க இருந்து பசிக்குது? உனக்கு என்ன தெரியும்? என் வயிறு கப 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 கபன்னு பசிச்சு எரியுது. ஆமா, பசிச்சு எரியுது. தின்னுகிட்டே இரு. சீக்கிரம் கொண்டு வாப்பா. இதோ வந்துட்டேமா, கொண்டு வந்துட்டேன். ஐ, தோசை. ஐயோ, தோசையே பார்க்காத மாதிரி அலையுது. மகளுக்கு ஏத்த அப்பன் சரக்கு மாஸ்டர் மாதிரியே இருக்கீங்க. ச்சே. அப்பா முட்டை தோசை கிடைக்குமாப்பா? போட்டு தரேம்மா. ஒரு ரெண்டு முட்டை தோசைப்பா. சாப்பிடுமா, சாப்பிடு. சட்னி போட்ட? அப்பா சூப்பர் தோசைப்பா. தேங்க்யூமா, தேங்க்யூ வெரி மச். சீதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அம்மாவுக்கு முக்காவாசி சமையல் நான் தான் கத்து கொடுத்தேன். அதான பார்த்தேன். அம்மா விட நீ நல்லா சமைக்கிறப்பா. தேங்க்யூமா. பிரமாதம். தோசை சாப்பிடுறியா? எனக்கு ஒண்ணு வேணாம் சாமி, போங்க. வேலை மிச்சம். ஏய் தச்சி, நிதானமா சாப்பிடு, விக்கிக்க போகுது. ஆட, ஆமா, இப்படி சாப்பிட்டு என்ன தேடி சாதிக்க போற? உன்ன மாதிரி ஆக வேண்டாமா நானு? அடி செருப்பால மூஞ்சிய பாரு, வாய் காது வரைக்கும் நீளுதே. ச்சே. இப்ப எதுக்கு திட்டுற? ஆ? பசிக்கிற எனக்கு டிஃபன் பண்ணி தர தெரியல. சட்டமா சோஃபால உட்காந்துட்டு பேசுற. ஆ? சட்டமா உட்காந்து பேசுற. பாத்தீங்களா இந்த லூசு கழுத என்ன பேச்சு சீதா, பேசுதுன்னு? சூடா போட்டுக்கமா. பாவம் சின்ன பொண்ணு, அவ என்னதான் பண்ணுவாமா? யாரு? சாயந்தரத்துல இருந்து பசி பசின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ ஒண்ணுமே பண்ணி தராம அங்கேயே உட்கார்ந்திருக்க. சின்ன குழந்தை திட்டாத. இதா சின்ன குழந்தை? ஏங்க, நம்ம புள்ள பாஸ்கர் வந்துட்டோம், எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம்னு நினைச்சேன். ஒருத்தருக்கும் தனியா அந்த கேஸ் ஸ்டவ் பத்த வைக்க முடியும்? நல்லா இருக்கு. அது வரைக்கும் குழந்தையால பசி தாங்க முடியுமா? புள்ளி தாச்சி, அதானே. உனக்கு ஒரு சாக்கு கிடைச்சதுரி. என்னமோ புதுசா திங்குற மாதிரி திங்குறா பாரு. என்ன இங்க இவ்வளவு சத்தம்? இந்த தீனி பண்டாரத்தினாலடா. டேய், நீ போய் மோன் கழிட்டு வா, தோசை போட்டு தரேன். எனக்கு தோசை எல்லாம் வேணாம், குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணி கொடு. ஏய் வித்யா, அண்ணனுக்கு தண்ணி கொண்டு வாடி. அவ அப்பவே தூங்கிட்டா. தூங்கிட்டாளா? ஏங்க, முதல்ல அந்த கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வாங்க. எடுத்துட்டு வரேம்மா. அப்பா எனக்கு ஒரு குட்டி தோசை. ஏய், ச்சே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க ஆஃப் பண்ணிட்டு வாங்க. சரிம்மா, இதோ வந்துட்டேம்மா. என்ன அலமேலோ, உட்கார்ந்த இடத்துல இப்படி அசையாம வேலை பாக்குறிய? உடம்பு என்னதுக்கு ஆகும்? ஒண்ணும் ஆகாது. என்னடா ரொம்ப டயர்டா இருக்க? ஆபீஸ்ல ஓவர்லோடுப்பா. அப்பா தண்ணி வேணும். கார்த்திக் லீவ் போட்டான். சம்மந்தம் இல்லாம அவன் வேலைலாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒட்டிக்கு ரெட்டியா வேலை. ஒட்டிக்கு ரெட்டியா? ஏண்டா ஓட்டிலாம் கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்காதுமா. கிடைக்காதா?
பின்ன எதுக்குடா நீ ரெட்டை வேலை பார்க்கணும்? நீ என்ன இழிச்ச வாயினா? ஏடா அந்த கார்த்திக் பைய வேலை நீ எதுக்குடா செய்யணும்? அவன் என்ன பெரிய இவனா? சும்மா கத்திட்டு இருக்காத. ஏன்டா? அவனுக்கு சொந்தக்காரன் ஆக போறான். என்னது? சொந்தக்காரன் ஆக போறானா? என்னடா சொல்ற? ஆனந்தியை அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான். அப்போ அவன் எனக்கு சகல தானே? நிஜமாவா? ஆமாம்மா. வெரி குட், நல்லதா போச்சு. எது? அவனுக்கு சகல ஆகிறதா? அது இல்லடா, பாவண்டா ஆனந்தி. வர சம்பந்தம் எல்லாம் தட்டி போய்கிட்டே இருந்தது. இப்போ ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறாரு, அவன் வாழ்க்கை நல்லபடியா செட்டில் ஆகும்ல. இப்ப என்ன கல்யாணம் நடந்தா போச்சு? ஏண்டி இப்படி பேசுற? ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது இப்படிதான் ஆரம்பிப்பியா? அட, இதுக்கு முன்னாடி பேசி பேசி நிக்கலையா? இதுவும் மனவர வரைக்கும் போய் நிக்காதுன்னு யாரு கண்டா? நீ நினைக்கிற மாதிரி இல்லைம்மா. இந்த கல்யாணம் நடந்துடும் தான் தோணுது. அப்படியா? ஆமா, மண்டபம் பார்த்தாச்சு, தேதி குறிச்சாச்சு, அட்வான்ஸ் வேற கொடுத்தாச்சு. என்னடா சொல்ற? பொண்ணு பாக்குறது, தாம்பூலம் மாத்துறது இதெல்லாம் இல்லாம எப்படிடா? அப்பா, இது திடீர்னு முடிவான கல்யாணம். ஓஹோ. டேய், என்னடா சொல்ற? ஆமாம்மா, முதல்ல கார்த்திக்கும் தங்கச்சிக்கும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற மாதிரி ஏற்பாடு நடந்துச்சு. அப்புறம் என்ன? இந்த ஏற்பாடு நடக்கிறப்பவே ஆனந்தி கார்த்திக் விரும்புறதா அவங்ககிட்ட சொல்லியிருக்கா. அந்த கார்த்திக்கும் ஆரம்பத்துலேருந்து ஆனந்தி மேல ஒரு அலைஞ்சானா தானே இருந்தான். அட, அவன் அலைஞ்சதெல்லாம் சரிடா. ஆமா, இப்ப நடந்துட்டு இருந்த ஏற்பாடெல்லாம் என்ன பண்ணாங்க? அவன் நேரம் சம்மந்தி வீட்டில் போய் பேசிட்டான். அவங்களும் வேற வழி இல்லாம பையனோட கல்யாணம் மட்டும் நடந்தா போதுன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கல. இந்த ஆனந்திய பாத்தீங்களா? ஒண்ணும் தெரியாத மாதிரி இருந்துகிட்டு திட்டம் போட்டு இந்த பயல மடக்கி இருக்கா. இப்பதானே விஷயம் தெரியுது. அந்த கார்த்திக் பயல மனசுல வச்சுக்கிட்டு தான் அன்னைக்கு அந்த சித்தப்பா வீட்டுல நடந்த சின்ன பிரச்சனைய பெருசுபடுத்தி நடக்கிறத கல்யாணத்தையும் நிறுத்திவிட்டா. அந்த விஷயத்துல ஏன் தலையில ஊற்றிவிட்டாளுக. போற போக பார்த்தா கல்யாணம் ரொம்ப கிராண்டா பண்ணுவாங்க போல இருக்கு. எப்படியும் 8-10 லட்சம் ரூபா செலவு பண்ணுவாங்க. நம்மளை கூப்பிடுவாங்களா கூட தெரியல. அது எப்படிரா? நீ அந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ள, உனக்கு மரியாதை பண்ணாம உனக்கு முறை செய்யாம அவ கழுத்துல தாலி ஏறாது. ஏண்டா, நாம என்ன ஈனாவானவா? 50,000மோ 1 லட்சமோ பேருக்கு மூத்த பொண்ணுக்கு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இப்ப 2வது பொண்ணுக்கு மட்டும் கணக்கு இல்லாம செலவு பண்ணுவாளுங்களா? டே பாஸ்கரா, அவளுக்கு உனக்கு மூத்த மாப்பிள்ள சீர் பண்ணணும்டா. ஆமா. ஏய், நடக்க போறது என்னன்னு தெரியாம நீ என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்கிய. அவ்வளவு செலவு பண்றதுக்கு பணம் எங்க வச்சிருக்காங்க? அட, நீங்க வேறங்க. நீங்க இதுல எல்லாம் தலையிடாதீங்க. பாஸ்கரே சொல்றான்ல, அவளுக்கு லட்சக்கணக்குல செலவு பண்ணி கல்யாணம் பண்ண போறாளுங்க. போய் தோசை சுடுங்க. ஏமா, என் வீட்டுக்காரர் கூட இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ள இல்ல, வித்யா கல்யாணத்தப்போ அவரை பெருசா கவனிப்பேன்ல. ஓ, கவனிப்பேனே, நல்ல பெருசா கவனிப்பேன். உன் புருஷனை தான் நான் வலப்போடு தேடிட்டு இருக்கேன். என் கையில மட்டும் அந்த கோண வாய்ப்பைய கிடைக்கட்டும், அவனை பீஸ் பீஸ் ஆக்குறேனா இல்லையா பாரு. அவனுக்கு என் பொண்ணை கொடுத்ததே நான் பண்ண பெரிய தப்பு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த கோண வாயனுக்கு மரியாதை வேற கேக்குதா? தின்னுடி, நீ தின்னுடி. வந்துட்டா தலையெழுத்துற சாமி. தின்னுட்டு தானே இருக்கு, அப்புறம் என்ன? அக்கா போயிட்டு வரேன். நாளைக்கு எத்தனை மணிக்கு வர்ற? காலையில வரேன்க்கா. அக்கா, மாப்பிள்ள வராரு. வாங்க வாங்க மாப்பிள்ள. நீங்க இங்க தான் இருக்கீங்களா? ஆமா உட்காருங்க, காஃபி போட்டுட்டு வா. இருக்கட்டும், பரவாயில்ல ப்ளீஸ். மாப்பிள்ள, இப்பதான் உங்க புண்ணியத்துல இந்த வீட்ல பழைய சுறுசுறுப்பும் கலகலப்பும் வந்திருக்கு. நடக்க போறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? சாரதா சொல்றது உண்மைதானே தம்பி. நீங்க மட்டும் முயற்சி எடுக்கலைன்னா இந்த வீட்டுல சந்தோஷங்கிறது கனவாவே போயிருக்கும். போச்சுரா, பாவம் ஆனந்தி அக்காவை பார்த்து கடலை போடலான்னு வந்திருப்பாரு. ஹோல் பீப்புள்ஸ் எல்லாம் மடக்கி உயிரை வாங்குறீங்க. நீங்க ஏன் சார் இவங்க கிட்ட எல்லாம் மாட்டிட்டு இருக்கீங்க? சைடு வாங்கி போயிட்டே இருங்க. எனக்கு போட்டு இந்த வாரம் வர்ற பேசாம இருக்க மாட்டேன். ஆனந்தி இல்லையே மாப்பிள்ள. அப்படியா? நான் முக்கியமான விஷயம், சீரியஸான விஷயம் பேசலான்னு தான் வந்தேன். என்ன விஷயம்? அது எங்கள் அப்பா அம்மா கிட்ட அந்த கல்யாணத்தை பற்றி டீட்டெயிலாக எல்லாம் பேசினேன். அவங்களும் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க. என்ன ஒரு சின்ன கண்டிஷன் சொல்கிறாங்க. என்ன கண்டிஷன்? இது கல்யாண செலவெல்லாம் போக பொண்ணு வீட்டு சைட்லேருந்து மாப்பிள்ளைக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கணும்னு பிடிவாதமாக சொல்கிறாங்க. என்ன சார் சொல்றீங்க? பொம்மை கார் வச்சு விளையாடுற வயசா உங்களுக்கு? ஆர்த்தி, ப்ளீஸ் பி சீரியஸ். இது உங்ககிட்டலாம் சொல்கிறதுக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருக்கு எனக்கு. இருக்காதா பின்ன? கற்பனை பண்ணியே பார்க்க முடியாத ஒரு விஷயத்த உங்க வீட்ல கேக்குறாங்கன்னு நீங்க இங்க வந்து ஈஸியா சொல்றீங்களே, நல்லாவா இருக்கு? இந்த கல்யாணம் பிடிக்கலன்னா பிராங்கா சொல்லிடலாம்ல. எதுக்கு இப்படி சுத்தி வளைக்கணும்? ஏ ஆர்த்தி, சும்மா இரு. அவ சொல்றதுல என்னக்கா தப்பு இருக்கு? கார் வேணும் நம்ம கிட்ட கேக்குறது கல்யாணம் வேண்டாம்னு சொல்ற மாதிரி தானே.
இதை பாருங்க, நீங்க சொல்றது சரிதான். ஆனா இதுல வருத்தப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. எப்படி தம்பி வருத்தம் இல்லாம இருக்கும்? எனக்கே ரொம்ப மலப்பா இருக்கு. இவங்க இருக்கிற நிலைமையில காரை பத்தி யோசிக்கவே முடியாது. அதானே, ஆட்டோல போயிட்டு வரதுக்கே இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. எனக்கும் இந்த குடும்பத்தோட நிலைமை நல்லா தெரியும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த கல்யாணம் நின்று போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஒரு ஏற்பாடோட வந்திருக்கேன். என்ன ஏற்பாடு தம்பி? கார் வாங்குறதுக்கு வேண்டிய பணத்தை நானே உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். நீங்களே கார் வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கட்டும். இதுல 1 லட்ச ரூபா பணம் இருக்கு. கேஷா கொண்டு வந்திருக்கேன். தப்பா எடுத்துக்காம இதை வாங்கிக்கங்க. இதை வாங்கிக்கிட்டு காருக்கு தேவைப்படுற இனிஷியல் பேமெண்ட்டை நீங்க கட்டுங்க. மற்றபடி மாசம் கட்ட வேண்டிய இன்ஸ்டால்மெண்ட்டை மாசம் மாசம் நானே கட்டிக்கிறேன். வேண்டாம் மாப்பிள்ள, என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. இந்த மாதிரி மனசு யாருக்கு வரும்? ஆனா இதெல்லாம் வேண்டாம். இதை பாருங்க, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. இது ஏன் பணம். எனக்கு வரப்போற பொண்டாட்டிக்காக நான் கொடுக்குறேன். திரும்பி இது என்கிட்ட தானே வரப்போகுது. இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கும் இது சரியா படல தம்பி. இதை பாருங்க, ஏற்கனவே 2 தடவை ஆனந்தியோட கல்யாணம் நின்று போச்சு. இன்னொரு தடவை இது நடக்கக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காம இந்த பணத்தை வாங்கிக்கங்க. மறுபடியும் சொல்றேன், இது என்னோட பணம் தான். நீங்க தயங்க வேண்டிய அவசியமே இல்லை. அது வேண்டாம் தம்பி. நான் வேணா என் புருஷன்கிட்ட பேசி பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். என்ன சித்தி, இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீங்க போய் சித்தப்பாட்ட கேட்டு அனாவசியமா வாங்கி கட்டிக்காதீங்க. வேணா அபிகிட்ட சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டு பாக்குறேன். ஏங்க, அபிக்கு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை எல்லாம் போறாதா? ப்ளீஸ். வேற என்னதான் பண்ண முடியும்? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. தீர்மானமா சொல்றேன். மனோ, இந்த பணத்தை பிடிங்க. என்னங்க? அடா, நான் சொல்றது கேளுங்க. நான் உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளைய வரப்போறவ. நான் கொடுக்கறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. மனோ, நாளைக்கே உங்க அக்காவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறமா நான் இந்த பணத்தை கொடுத்தா நீங்க வாங்கி தானே போறீங்க. அந்த மாதிரி நினைச்சு வாங்கிக்கங்க மனோ. நான் சொல்றேன், வாங்கிக்கங்க மனோ. பிடிங்க. That's better. இந்த பணத்தை நாங்க வாங்கிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. நீங்க கார் வாங்கினதுக்கு அப்புறம் மனோகர் தான் உங்களுக்கு டிரைவர். அவனோட வேலையில அத்தின்ற இடத்துக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ஏய், சரிங்க, நான் வரேங்க. வரேன். வாங்க. வரேன் மனோ. சாரதா, என்னம்மா இதெல்லாம்? அக்கா, சரியோ தப்போ இப்ப இருக்கிற சூழ்நிலையில நாம இதை ஏத்துக்குவோம். கல்யாண வேலையெல்லாம் மளமளன்னு கவனிக்கணும். பாஸ்கர் வீட்ல போய் அழைச்சிடுங்கக்கா. அவங்களாம் அதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. ஆமா, அவ சொல்றது கரெக்ட் தான். அவங்களையும் கூப்பிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் பேசாம இருங்க. நீங்க யாரும் போக வேண்டாம். நான் போய் அவங்க வீட்ல அழைக்கிறேன். சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். சாரதா, இந்த பணத்தை என்ன பண்றது? சரிக்கா, இந்த பணம் எங்கிட்டே இருக்கட்டும். அப்புறம் நான் மனோகரை கூட்டிட்டு போய் கார் மேட்டரை முடிச்சிடுறேன். என்ன? அப்புறம் இந்த விஷயம் அபிக்கும் ஆனந்திக்கும் தெரிய வேண்டாம். புரிஞ்சுதா? ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. கல்யாண வேலையை பாருங்க. ஒரு பிரச்சனையும் வராது. வரேன்டா, வரேன். வாங்க. அம்மா வீட்ல இருக்காங்களா? அம்மா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. நமஸ்காரம். அட, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா சம்பந்தி? இருக்கோம், உட்காருங்க. இந்தாங்க. என்ன திடுதுப்புன்னு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நல்ல விஷயமா? என்ன விஷயம்? நம்ம ஆனந்திக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. அந்த பையனை கூட உங்களுக்கு தெரியும். பேரு கார்த்திக். நம்ம பாஸ்கர் வேலை செய்யற கம்பெனில தான் வேலை பாக்குறாரு. என்னது, கல்யாணமா? ஆமாங்க சம்பந்தி. எங்களுக்கு என்ன தெரியும்? எங்களை தான் தனியா ஒதுக்கி வச்சுட்டாங்களே. அங்க நடக்கிற நல்லது கெட்டதெல்லாம் பத்தி யார் வந்து சொல்லுவா? ஏதோ 3வது மனுஷன் மாதிரி தான் நடத்துறாங்க. சம்பந்தியம்மா, எப்பவுமே 2 வீடுகளுக்கு நடுவுல இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதும் போறதும் சகஜம்தான். பழசெல்லாம் நினைச்சு பேசிட்டு இருக்கிறது சரியில்லை. ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அதெல்லாம் பெருசுபடுத்தக்கூடாது சம்பந்தி. நீங்க எதையும் மனசுல வச்சுக்காம குடும்பத்தோட வரணும். ஆனந்தி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி தரணும். அதுக்காக தான் அவங்க சார்பா உங்களை அழைக்க நான் வந்திருக்கேன். இத பாருங்க, நான் ரொம்ப வெளிப்படையா பேசுறவ. உங்க மேல எனக்கு மதிப்பு மரியாதை ரொம்பவே இருக்கு. உங்க வீட்டு விசேஷம்னா சொல்லுங்க, நீங்க நேர்லயே வர வேண்டாம், சொல்லிவிட்டா போதும். நாங்க அத்தனை பேரும் கிளம்பி வந்துருவோம். ஆனா உங்க குழந்தை பொண்டாட்டி பேச்சை மட்டும் எடுக்காதீங்க.
அந்த மாதிரி சொல்லாதீங்க. என்ன இருந்தாலும் அவங்க உங்க சம்பந்தி. அபி உங்க வீட்டு மருமக. அவ வீட்டு விசேஷத்துக்கு நீங்க போய் தானே ஆகணும். என்னது சம்மந்தியா? அந்த உறவெல்லாம் எப்போ விட்டு போச்சுங்க. விட்டு போய் கொள்ள நாள் ஆச்சு. ச்சே. நீங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. வேற எப்படி பேச சொல்றீங்க? நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஊர்ல எங்கேயாச்சும் இப்படி நடக்குமா? புருஷ வீட்டுல ஏதோ கோவம்னு வந்தா பிறந்த வீட்டுல போய் இருக்கிறது சகஜம்தான். நாமெல்லாம் போய் இருக்கலையா என்ன? அதுக்காக இப்படி பிறந்த வீடே கதின்னு இருந்தா என்ன அர்த்தம்? இதுக்காகவா கல்யாணம் பண்ணி வச்சது? என்னால நாலா பக்கமும் தலை காட்ட முடியல. 1000 கேள்விங்க. என்னாச்சு ஏதாச்சு, மருமக போனாலே வரவே இல்லையான்னுட்டு. நாங்க என்னமோ குடும்பக்காரிங்க மாதிரியும் ஏதோ சித்திரவதை பண்ணி வீட்டை விட்டு துரத்திட்ட மாதிரிலாம் ஆயிப்போச்சு. அது வந்துங்க. இத பாருங்க, எப்பவுமே மாமியார் கரு தான் குடும்பக்காரிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. மருமக என்ன தப்பு பண்ணாலும் யாரும் மாமியார பாவங்கிறது இல்ல. அது இல்ல சம்பந்திமா. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நாங்க என்ன அவளுக்கு சாப்பாடு போடலையா? இல்ல வேலை வாங்கினோமா? என் மகன் குடிச்சிட்டு வந்து அவளை கை நீட்டினானா? இல்ல வேற பொண்ணு கூட ஏதாவது தொடர்பு வச்சிருக்கானா? எந்த காரணமும் இல்லாம எதுக்குங்க அவ ஆத்தா வீட்டுல போய் உட்கார்ந்திருக்கா? எத்தனை நாள் தான் நாங்க பொறுத்துட்டு இருக்கிறது? இத பாருங்க, என்ன இருந்தாலும் அபி சின்னவ, அவளுக்கு அனுபவம் பத்தாது. மாப்பிள்ளை வீட்டுல கொண்டு போய் விட்டத அவ பெரிய அவமானமா நினைச்சிட்டு இருக்காளே தவிர மத்தபடி அவளுக்கு கர்வமோ ஆணவமோ எதுவுமே கிடையாது. நீங்க பெரியவங்க, அது இன்னொரு சமயம் பேசி தீர்த்துக்கலாம். இத பாருங்க சம்பந்தியம்மா, இப்ப ஆனந்தி கல்யாண விசேஷம் தலைக்கு மேல இருக்கு. அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும், வந்து வாழ்த்தணும். நீங்க சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா சம்பந்தப்பட்டவங்க மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அவங்க வந்து கூப்பிட்டோம், அப்புறம் வரதை பத்தி யோசிப்போம். ஏன்னா தேவையில்லாம வந்து அவமானப்படக்கூடாதுல்ல. உங்க வீட்டு கிரகப்பிரவேசத்துல பட்ட அவமானமே இன்னும் மறக்கல.